ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. ஆட்டுக்கால் முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிக்கிடணும். ஒரு நைஃப் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஸ்கின் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது கூடயே கல் உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 6-7 டைம் நல்லா கழுவிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கணும். ஆட்டுக்கால் அந்தளவுக்கு நல்லா நீட்டாக கழுவிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் துவரம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட வேணுங்களவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி அதை குக்கரில் வச்சுட்டு 12 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, கசகசை போட்டுட்டு பல்லாரி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. துருவிய தேங்காய் அதுவும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அது கூடயே வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது நல்லா மையாக அரைச்சிக்கிடுங்க. அது 12 விசில் முடிஞ்ச பிறகு அது கூடயே அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, பல்லாரி சின்னதாக வெட்டிக்கோங்க, கருவேப்பிலை, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க வசங்கிறதுக்காக. தக்காளி போட்டு நல்லா மையாக வசக்கிக்கோங்க. வசக்குனதை பாயா கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். தேவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.